பிக் பாஸ் சீசன் 8ல இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த 3வது ப்ரோமோ வந்து மஞ்சரியோட கேப்டன் பதவிய பறிச்சுட்டாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 3 கிரீன் வந்து பார்த்துட்டீங்கன்னா, அவங்க அந்த இத வந்து டாலர வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இதுல ஒட்டுறாங்க. ஸோ அத வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு காரணங்கள் சொல்லி அத வந்து எடுத்துறலாம் அந்த பேட்ச வந்து பார்த்துட்டீங்கன்னா. ஸோ அப்படிங்கிறாப்புல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது இருக்கு. அதுல வந்து ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்னு வந்து சொல்றாங்க. அதுல வந்து முத்துக்குமார் நேரடியா போயிட்டு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து இந்த அருண்கிட்ட வந்து சண்டை போட்டது வந்து பார்த்தீங்கன்னா, ஏத்துக்கொள்ளக்கூடியதா இல்ல. அருண் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அத பண்ணி காட்டி, அத ஒரு பெரிய பிரச்சனையா பண்ணீங்க பார்த்தீங்களா? அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த கிரீன் இது இருக்க வேண்டியதில்ல. அந்த பேஜ வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இத எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நேரா சடார்ன்னு போனா நம்ம சாஜனா அவர்கள் வந்து அவங்க ஒரு வேலைய பார்த்து விட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராணவ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிக் பாஸ் அந்த இத தாண்டுனாரு பார்த்தீங்களா? வீடு தாண்டி குதிச்சாரு பார்த்தீங்களா? அப்போ வந்து பெண்கள் எல்லாருமே இருக்கும்போது தானே அவர் வந்து தாண்டி குதிச்சாரு. ஸோ அப்படி இருக்கும்போது, நீங்க எப்படி வந்து அவர்கிட்ட சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ராணாவுக்கு சப்போர்ட் பண்ணி சாஜனா அவர்கள் அவங்களோட இன்னொரு பேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன் கலர் அந்த பேஜ வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1 இருந்துச்சு. அந்த 1யும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, வேற யாரோ போயிட்டு எடுத்துட்டாங்க. ஏன்னா 3 இதையும் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்களோட கேப்டன் பதவி வந்து பறிக்கப்படும் அப்படிங்கிறது தான் அங்க குடுத்த ஒரு ரூலா இருக்கு. அந்த ரூல் வந்து பார்த்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, மஞ்சரி அவர்கள் அழுகுறாப்புல அந்த ப்ரோமோ வந்து கடைசியா முடியறதுனால, 3வது அந்த இதையும் எடுத்துட்டாங்க. 3வது கிரீன் அந்த பேஜையும் எடுத்துட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சுச்சு. மஞ்சரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் பதவி 2வது நாளே புடுங்கப்பட்டுருச்சு அப்படிங்கிறாப்புல தான் சொல்லணும். போன வீக்லயும் இந்த மாரி ஒரு இது இருந்துச்சு. ஒரு ரூல் இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா, அருண் அவர்கள் கேப்டனா பதவியேற்றதுக்கு அப்புறம் ஒரு 5 இது தொங்கும். அந்த இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, கேப்டன் மேல ஒரு அதிருப்தியோ, ஒரு தவறோ செய்றாப்புல இருந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொன்னா உருவிறலாம் அந்த காரணத்த சொல்லிட்டு அப்படின்னாங்க. பட் அவர் வந்து போன வீக் ஃபுல்லா வந்து கேப்டனா இருந்தாரு. இப்ப மஞ்சரி வந்தாங்க. வந்து அவங்களோட கேப்டன் பதவிய ஒரு வீக் ஃபுல்லா வந்து பார்த்துட்டீங்கன்னா, தக்க வச்சுக்க முடியல. பட் இருந்தாலும் ஒரு சில்லித்தனமான ஒரு காரணம் அப்படின்னா, இத சொல்லி வந்து அந்த கேப்டன் பதவிய பறிக்கலாம் அப்படின்னா, ஏத்துக்கொள்ளக்கூடியதா இல்ல. ஏன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா, வேற ஏதாவது ஒரு இது பண்ணியிருக்கலாம். ஒருவேள இது வந்து ஈஸியா வந்து ஒருத்தர் மேல குறை சொல்றதுக்கு நெறைய பேர் இருப்பாங்க. சம்மதமே இல்லாம ஒரு குறை சொல்றதுக்குலாம் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, அ அத வந்து ஒரு காரணமா வந்து சொல்லி புடுங்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஏத்துக்கொள்ளக்கூடியதா இல்ல. ஏன்னா ராணா வந்து அந்த வீடு தாண்டும்போது ரூல் பிரேக் பண்றாரு. அத வந்து கேப்டன் தான் கேட்கணும். அத எப்படி கேப்டன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சாஜன் அவர்கள் ஒரு இத எடுத்துட்டாரு. முத்துக்குமார்ட்ட அருண் வந்து பேசிட்டு இருக்கிறப்ப, நீங்க இந்த மாரி பண்றதெல்லாம் வந்து ஏத்துக்கொள்ளக்கூடியது இல்ல. நீங்களும் மொக்க பண்றாப்புல தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி, அத ஒரு காரணமா சொல்லி அந்த இத வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்னு எடுத்துட்டாரு. இன்னொன்னு என்ன காரணத்துக்காக எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டல. அப்படி இருக்கும்போது, இது ஒரு காரணம் பெரிய அளவுல ஒரு காரணமா நம்ம வந்து ஏத்துக்க முடியாது. அதனால கேப்டன் பதவிய பறிக்கிறது வந்து எந்த விதத்திலும் ஏத்துக்கொள்ளக்கூடியதா இல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.